கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சங்கீதம் 18:6. ஆமென். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. ஆமென். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. நம்முடைய கதறல், துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு நாள் இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்றேன். தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், சிரம் தாழ்த்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தி, உனது அனைத்து தவறுகளையும் ஏக்கங்களையும் எனக்கு ஒப்புக்கொடு. என் குழந்தையே, என் விசுவாசத்தில் என்னை பின்பற்றி வா. உனது அனைத்து தவறுகளையும் ஏக்கங்களையும் எனக்கு ஒப்புக்கொடு. எல்லாவற்றையும் எனக்காக செய். அதன் பலனாக என் தாய்மையின் முழு ஆற்றலையும் முழுமையான மகிழ்ச்சியையும் உனக்கு பெற்றுத்தருவேன்.
என் அருளை பெற்றுள்ள என் குழந்தையாக உன்னை காண்பது எனக்கு அதிக இன்பம் தரும். எல்லாவற்றிலும் அதிக எளிமையாய் இருப்பது என் பொருட்டு அவ்வாறு இருப்பது இறைவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பொக்கிஷம். என்ன அருமையான பேச்சு! என் அருளை பெற்றுள்ள என் குழந்தையாக உன்னை காண்பது எனக்கு அதிக இன்பம் தரும். எனது அருளை பெற்றுள்ள என் குழந்தையாக உன்னை காண்பது நீ எல்லாவற்றிலும் அதிக ஏழ்மையாயிருப்பது எளிமையாயிருப்பது என் பொருட்டு அவ்வாறு இருப்பது இறைவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பொக்கிஷம். இந்த செல்வத்தை உன் ஏழ்மையின் எளிமையின் செல்வங்களை எனக்கு ஒப்புக்கொடு. அதை கொண்டு நான் என் விருப்பப்படி எதுவும் செய்யும்படி எனக்கு ஒப்புக்கொடு, என்னிடத்தில் விட்டுவிடு. என் அன்பு குழந்தையே, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பற்றி நீ இன்று அறிந்திருக்க செய்கிறேன். எனக்கு காட்டப்படும் அலட்சியத்தை பற்றி இறைவன் வேதனைப்படுகிறார். இன்றைய சிந்தனையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. என் அன்பு குழந்தையே, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பற்றி நீ இன்று அறிந்திருக்க செய்கிறேன். எனக்கு காட்டப்படும் அலட்சியம், கடவுளுக்கு காட்டுகின்ற அலட்சியம், அதை குறித்து இறைவன் மிகவும் வேதனைப்படுகிறார். என் குழந்தையே, என் விசுவாசத்தில் என்னை பின்பற்றி வா. உனது அனைத்து தவறுகளையும் இயக்கங்களையும் எனக்கு ஒப்புக்கொடு. ஆமன் வாழ்ந்திருக்கிறேன். அதனால தான் சங்கீதம் 18:2 சொல்லுகிறது, ஆமென். ஆண்டவர் என் கற்பாரை, ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் கோட்டை, என் மீட்பர், என் மீட்பர், என் இறைவன், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே, நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண், என் அரண். ஆமென். ஆமென். ஆண்டவர் என் கற்பாரை, ஆண்டவர் என் கோட்டை, ஆண்டவர் என் மீட்பர், ஆண்டவர் என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. உனது அனைத்து தவறுகளையும் இயக்கங்களையும் எனக்கு ஒப்புக்கொடு. அவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு காட்டப்படும் அலட்சியத்தை பற்றி அவர் வேதனைப்படுகிறார். அலட்சியப்படுத்தாது. அவர் கூறியது அவருக்கு கொடுத்துடு. நேர்ச்சை செய்யாதே. நேர்ச்சை செய்தால் அதை செய்து முடிக்க காலம் தாழ்த்தாதே. நேர்ச்சை செய்தால் அதை உறுதியோடு செய். நேர்ச்சை செய்தால் அதை அப்பவே செஞ்சிரு. காலம் தாழ்த்தினால் ஒருவேளை மனம் மாறி போயிடும். நான் இதை செய்வேன், இதை செய்கிறேன் என்று ஒரு சிந்தனை நமக்குள்ளே வந்து விட்டால் அப்பொழுது செய். அப்பொழுதே செய்யாவிட்டால் அது மறந்து போகும். இல்லையென்றால் காலதாமதமாகும். ஆண்டவர் ஒரு காரியத்தை உனக்கு கட்டளையிட்டார், ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னார். சில காரியங்களை அவர் விரும்புவதை செய்யுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாளுடைய நற்செய்தி கேட்ப நாம் வாழ துணிவோமே என்று சொன்னால், சில நேரத்தில் கடவுளை நாம் அலட்சியம் செய்கிறோம். அந்த அலட்சியத்தை பற்றி இறைவன் மிகவும் வேதனைப்படுகிறார் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென்.